ஹலோ கைஸ், நீங்க பார்த்துருக்கிற மிஸ்டர் சன் சிட்டி கைஸ். இன்னைக்கான வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சீக்ரெட் ரூம் தான் கைஸ் வந்து மேக் பண்ண போறோம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மிகப்பெரிய காட்டுக்குள்ள வந்து இருக்கிறவங்க. இந்த காட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாம்புகள் இருக்கு, அண்ட் பூச்சி விலங்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள எனி டைம் அலைஞ்சு திரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு காட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சீக்ரெட் ரூம் வந்து மேக் பண்ணலான்னு வந்திருக்கோம். மேக் பண்றது மட்டும் இல்லைங்க, இந்த சீக்ரெட் ரூம் மேக் பண்ணிட்டு இதில் நம்ம 24 ஹவர்ஸுமே வந்து ஸ்டே வந்து பண்ண போறோம். ஸோ அதுதான் இன்னைக்கான நம்மளுடைய இந்த டேஞ்சரஸான சீக்ரெட் ரூம் சேலஞ்ச். அதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. Let's go to the video. நம்மளுடைய இந்த டேஞ்சரான சீக்ரெட் ரூம் வந்து மேக் பண்ணுறதுக்கான இடத்துல நம்ம வந்தாச்சு. ஆல்ரெடி ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணணும்ல. ஸோ இதுதான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஹைலைட்டான விஷயம் தெரியுங்களா, ஆல்ரெடி நம்ம டேஞ்சரான இடத்துல தான் இருக்கோம். ஆனால் இந்த இடம் இன்னும் அதிகமாக டேஞ்சர். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து பாருங்கள். ஸோ நம்ம சூஸ் பண்ணி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாம்பு புத்துமே வந்து இருக்குங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன பாம்புகள், இப்போ நிறைய பூச்சிகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்பு புத்து இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே தான் இன்னும் சொல்ல போனால் இந்த பாம்பு புத்தை ஒட்டி தான் நம்ம சீக்கிரம் ரூமுக்குள்ளே போகணும். உள்ளே நம்மளுடைய பாய்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தீவிரமாக. உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஆரம்பம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். நம்ம இப்போ தான் இதை வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பாருங்கள் முள்ளெல்லாம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ டேஞ்சரான முள்ளெல்லாம் இருக்குது. ஸோ இந்த முள்ளுகள்லேருந்து தான் தப்பிச்சு நம்ம அழகாக உள்ளே போய் கேமராமேன் பார்த்து உள்ளாங்கப்பா. ஓ மை காட், look at this guys. முள்ளு மாட்டிக்கிச்சுங்க. உள்ளே வந்து அப்படின்னா நம்மளுடைய சீக்ரெட் ரூம் ரெடி பண்ணுறதுக்கான பாருங்கள் நம்ம பாய்ஸ் வந்து டீம் பாய்ஸ் வேறு லெவலில் இடத்த ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து எக்கச்சக்கமான முற்செடிகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி இந்த இடத்த வந்து ஒரு சீக்ரெட் ரூம் மேக் பண்ணுற அளவுக்கு இந்த இடத்த பண்படுத்தி பதப்படுத்தி எல்லாம் பண்ணி நம்ம ரெடி பண்ணணும். ஸோ கைஸ் பா வேறு லெவலுங்க. எப்படியோ ஒரு வழியாக நம்மளுடைய இந்த டேஞ்சரான சீக்ரெட் ரூமுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. பார்த்தாலும் ஒரு ரூம் சைஸில் இருக்கா. இதை தான் நம்ம டீம் பாய்ஸோட சேர்ந்து மாங்குமான்னு கட்டியிருக்கோம். ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணி இப்போ இந்த ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா கார்ட்போர்டு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் உட்டன் ஷீட்டு இந்த மாதிரி கேப்பே இல்லாத ஒரு பொருளை வச்சு தான் நம்ம வந்து சுற்றிலும் வந்து அடைச்சாகணும். ஏன் அப்படின்னா நம்ம இருக்கிறது வந்து காட்டுக்குள்ளே இருக்கோம். ஏன்னா பூச்சி போட்டு பாம்பெல்லாம் வந்து இந்த ரூமுக்குள்ளே ஒரு சின்ன ஓட்டாக இருந்தால் கூட அது உள்ளே கூட வந்துடும். அதுலேருந்து முக்கியமாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், சேஃப்டி மஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து ஏதாச்சும் ஷீட் வச்சு நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கேப்பே இல்லாத அளவுக்கு இந்த ரூம் ரெடி பண்ணணும். அப்போ தான் ரூமும் பர்ஃபெக்டாக இருக்கும், நாமளும் சேஃபாக இருக்கலாம். ஸோ ஆக வேண்டிய மீதி வேலையை பார்க்கலாமா? ஃபைனலி நம்மளுடைய சீக்ரெட் ரூம் வந்து தயார் ஆயிடுச்சுங்க. எஸ், நம்மளுடைய சீக்ரெட் ரூம் வந்து வேற லெவலில் நம்ம கார்ட்போர்டை வச்சு வேற லெவலில் எல்லாம் பக்காவாக வந்து பேக் பண்ணியாச்சுங்க. அண்ட் இப்போ நம்மளோட சீக்ரெட் ரூமுக்கு வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட ரூம் வந்து ரெடி ஆயிரும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே விரிச்சு போகிறதுக்கு இது என்னோட பேர் சவுக்காலமா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உள்ள டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ உள்ளெல்லாம் போய்ட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணிட்டு கீழே படுக்கிறது ஏற்றப்போ நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதையும் வந்து பண்ணிவிட்டு முக்கியமாக நம்மளோட ட்ரீ ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ட்போர்டில் வந்து பண்ணியிருக்கோம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா கரையான் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கெலாம் வந்து மருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், கரையான் மருந்து. அதையும் வந்து சுற்றிலும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி நம்மளுடைய ரூம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டே பண்ண போனால் கரையான் ஏறிச்சு காலி பண்ணிடும். ஸோ அதையும் நம்ம சேஃப்டி அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, எனிவே போயிட்டு நம்ம வந்து ஃபர்தர் வேலையை பார்க்கலாமா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீக்ரெட் ரூம் இப்போ சுற்றிலும் பார்க்க அப்படியே ப்ரௌன் கலரில் ரூம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கதவை நம்ம செட் பண்ணியிருக்கோம். அழகாக அப்படி ஓப்பன் பண்ணோம்னு வச்சுங்க, கதவு திறந்துரு சிசி டடைங் அப்படியே நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். எனக்கு தெரிஞ்சதில் 2 பேர் கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணலாம். பட் நான் வந்து சோலோவாக பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ சோலோவாக பண்ணாமல் இல்லை டீமோட சேர்ந்து பண்ணாமல் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ ஃபைனலாக வந்து வேலை முடிஞ்சிருச்சுங்க. இப்போ உள்ளே போயிட்டு இப்போ நம்ம சீக்ரெட் ரூம் இருக்குது அப்படின்றத விசிட் பண்ண போகிறோம் நம்ம. வாங்க இப்போ நம்ம சீக்ரெட் ரூமுக்கு உள்ளே போகிறதுக்கான வழி இந்த இடத்துல இருக்குது. உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? கண்டே பிடிக்க முடியாது. எஸ், நம்ம சீக்ரெட் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதவுமே அதாவது வெளியிலேருந்து யாரும் உள்ளே போயிடும், மற்றவங்க யாரும் போயிடக்கூடாது அப்படின்றத நம்ம சேஃபாக அடைச்சியுமா வச்சுருக்கோம். எப்படின்னு பாருங்க. ஸோ இங்கே ஒரு குச்சி இருக்கா, இந்த கிளை, இதை மட்டும் எடுத்துட்டோம்னா நம்மளோட சீக்ரெட் ரூமுக்குள்ளே போகலாம். இதுதான் வெளி கேட்டு. உள் கேட்டு ரூமுக்கு இருக்குது. வாங்க உள்ளே போய் காட்டுறேன். ஆமாங்க, உள்ளே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து போகணும். ஏன்னா சுற்றி சைடில் முள்ளெல்லாம் இருக்குது, அது கிழிச்சிரும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக உள்ளே வரணும். மிஸ்டர் கேமராமேன் பார்த்து வாங்க, பொறுமையாக வாங்க. லுக் அட் திஸ் गाइस, நம்மளோட சீக்ரெட் ரூம். ஸோ ஒரு 3 நாள் ஹார்ட் ஒர்க் அப்புறம் இந்த ரூம் வந்து ஃபைனலாக பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் இருக்குது. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ரூமை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த சீக்ரெட் ரூம் சேலஞ்ச் நல்லபடியாக முடிச்சுன்னா காட் கிரேஸ் தான். எனிவே இப்போ வந்து ரூம் வந்து உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். ஸோ கதவுல ஒன்றும் பெருசாக டிசைன் பண்ணல, ஆனால் உள்ளே டிசைன் பண்ணியிருக்கேன். ஒன்றும் பெரிய டிசைன் இல்லைங்க, என்கிட்ட இருந்த சின்ன சின்ன பொருளை வச்சு வெயிட்டாக டிசைன் பண்ணியிருக்கேன். ஆமாம், அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லைட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு இருக்கும். ஸோ நம்ம பார்ட் 2, அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு லைட்ஸ் எல்லாம் போட்டு இன்னும் வேறு லெவலில் லைட் கலர் லைட்லாம் செட் பண்ணி இன்னும் சூப்பராக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கிடைச்ச ஒரு சில ஐட்டம்ஸ் வச்சு நான் இதை டிசைன் பண்ணியிருக்கேன். அப்படியே குடும்பம் பார்த்தாலே தெரியும். ஸோ வால் வந்து ஒரு சின்ன டிசைன்ஸு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து லீஃப் வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம காட்டுக்குள்ளே இந்த ரூமை மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதால எல்லாம் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கணும் அப்படின்றக்காக எல்லாமே க்ரீன். இங்கே ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ மேலேயும் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அழகாக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம சீக்ரெட் ரூமில் படுத்தா கூட நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அப்புறம் காலை கூட அப்படி நீட்டிக்கிட்டு சும்மா ஜம்முன்னு தூங்கலாம். இன்னொரு ஆள் பக்கத்தில் தாராளமாக படுக்கலாங்க, அந்த அளவுக்கு நல்லாவே இடம் இருக்குது. என்ன இதில் ஒன்று மைனஸ் அப்படின்னா காற்று உள்ளே வர மாட்டேங்குது. நம்ம சீக்ரெட் ரூம் வந்து அந்த அளவுக்கு கார்ட்போர்டை வச்சு ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து உள்ள காற்று வசதி மட்டும் இல்லை, காற்று மட்டும் கொஞ்சம் அடிச்சிச்சுன்னா நல்லா குள்ளு ஜாலியாக தூங்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ தான் உள்ளே வந்தேன், எவ்வளோ வேர்க்குது பாருங்கள். அந்த அளவுக்கு ரொம்ப ஹாட்டாக வந்துருக்கு. இது சம்மர் சீசனுங்கனால முடியவே முடியலை. பார்க்கலாம், சேலஞ்சுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக எவ்வளோ பெரிய சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். இது என்ன பெரிய விஷயம், வாங்க ட்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 24 ஹவர்ஸ் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஆனால் இந்த வாட்டி நான் சோலோவாக ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சோலோவாக ஸ்டே பண்ணலாமா இல்லை நம்ம சன்சிட்டி பாய்ஸோட ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ பிரம்மாண்டமாக நம்மளோட சீக்ரெட் ரூமை இன்னும் ஒரு லெவலுக்கு மேலே அப்கிரேட் பண்ணி கிச்சன் செட்டப்பு நம்ம எல்லாமே பண்ணி ஸ்நாக்ஸோட வாங்கிட்டுலாம் வந்து வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டு நம்ம ஸ்டே பண்ணுவோம். 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டே பண்ணி இதில் சேலஞ்ச் பண்ணியே ஆகும்னு நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். ஸோ பண்ணலாமா வேணாமாங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது முடியுமா அப்படின்றது கூட தெரியலை. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்வெட்டிங் உள்ள சுத்தர காற்றே இல்லை. இது உங்களால் ஒரு 10 நிமிஷம் கூட உங்களால் இதுக்குள்ளே இருக்கவே முடியாது. ஸோ பாருங்க, இந்த அளவுக்கு டிஷர்ட்டில் நனைஞ்சு வேறு ஸ்வெட்டிங் வருதுன்னு. ஸோ எனிவே கைஸ், இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ பண்ணுறோம். வீடியோ பார்த்து அப்படியே சும்மா விட்டுறாங்க, ஜஸ்ட் ஒரு 4-5 பேருக்கு ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. வேறு என்ன இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பண்ணலாம், மேக்கிங் பண்ணலாம், ரூம் வீடியோ எந்த வீடியோ வேணால் இந்த எந்த வீடியோ நீங்கள் கேட்டாலும் நம்ம சன்சில் இனிமேல் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் மறக்காதீங்க. ஸோ கைஸ், கமெண்ட் பண்ணிட்டு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி இந்த வீடியோ அப்படியே ஏதோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய், see you later guys.